ஷை பார்வதி அம்மா, ரேஷன் கார்டு உள்ள கணக்கு சொத்து, ஆதார கார்டு, ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு இல்லாமல் பேங்கு உள்ள கணக்கு உள்ள போயிருக்கும். ஒருத்தர் ஆதார கார்டு ரேஷன் கார்டு வச்சுருக்கானா உள்ளே இல்லை பதிவாகி தான் போயிருக்கும். ஒரு ரேஷன் கார்டை ஒரு இருப்பு இடத்துலேருந்து சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாங்கி போட்டுப்பான் இடத்த. அந்த கணக்கை பிடிக்க அப்போ இடங்கள் பூரா அங்கங்கே வாங்கி போட்ட கணக்கில் என்ன செஞ்சு வச்சுருக்கான், ஏது பண்ணி வச்சுருக்கான். அரசியல்வாதி பலாயிரம் கோடி கீழே வார்டில் எல்லாம் இருக்கிற பூரா இருக்கிறா கணக்கில் இப்போ ஓட்டு வாக்கு சேகரிக்கானா, வாக்கும் ஆதார கார்டு வாக்கும் 2 கணக்கில் பிடிச்சி ஏற்றுதார். அதான் ரேஷன் கார்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கார். ஒவ்வொருத்தர் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் இருக்கிறவன அந்த ரேஷன் கார்டை வச்சே கணக்கு பிடிப்பார். ரேஷன் கார்டு பிடிக்கல என்னென்ன அந்த ரேஷன் கார்டு உள்ள கணக்கு, விவசாயத்துக்குள்ளே போய் என்ன பண்ணியிருக்கிற கணக்கு அனைத்தும் உள்ளே தோண்டி எடுக்கல 2ஆம் நம்பராக உள்ளே வருவான். 2ஆம் நம்பருக்கு தான் ஓடுவான், 2ஆம் நம்பருக்கு பாடுவான். அதுக்கு தான் தப்புக்கு தண்டனை நான் இன்னும் கொடுக்கல, தப்பு செஞ்சு வச்சுருக்கான், அந்த கணக்கு நான் பிடிப்பான்ட்டார். பிடிச்சி தண்டனை கொடுப்போம்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. நீதிமான் கணக்கு போடுறாரு. ரேஷன் கார்டில் என்னடா பண்ணி வச்சுருக்க, அந்த ரேஷன் கார்டில் பல லட்சம் கோடி, வெளிநாடு போகிறவன் வாரவன் இங்கே தான் ரேஷன் கார்டு இருக்கும், வெளிநாட்டில் குடியுரிமையை வாங்கி அங்கே தவுவான். அங்கே உள்ளவன் இங்கே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் தப்பி உள்ளே கிடக்கான். எல்லா நாட்டுக்காரனும் உள்ளே கிடக்கான். இங்கேருந்து தாய் இந்தியா நாட்டில் இருக்கிறவன் வெளிநாட்டில் எல்லா நாட்டிலும் குடியுரிமை வாங்கி கிடக்கான். அப்போ அதுக்கு புட்டிப்பார்ல, புட்டிக்கிற புடியில் துவச்சி எடுத்துக்கூடாது. முக்கால் சத்தியம் கைலாசத்தில் நீதிமன்றம் கோர்ட்டில் கடவுள் கணக்கு எழுதிட்டார். அட்டா முட்டிக்க குடிக்கல உள்ளே மாட்டுவான். ஆணும் பெண்ணும் பேப்பரால தான் மாட்டுவான். அந்த பேப்பர் தானே ஓடுதான், அதான் இந்த பேப்பரை பிடிக்காது. முக்கால் சத்தியம் பணம் பேப்பர், செத்த பேய் பேப்பர். முக்கால் சத்தியம்.